ஒரு டீம் தான். நெக்ஸ்ட் அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா இருந்த டீம் அப்படியே எங்களுது. நல்லா இருந்த டீம் தான் இது. சொல்லிடுறேன், பேட்டர்ஸ் வந்து ஜெய்ஸ்வாலும் ஹெட்மயரும் ரிட்டைன்டு. ம். அப்புறம் சுபம் தூபேன்னு போன வருஷம் ஆனான் தெரியுமா, அவன் இம்பாக்ட் எடுத்துக்காங்க. அவன் டீசென்டா இம்பாக்ட் அவன் தான், லெஃப்ட் ஹேண்டர் நல்லா தான் அடிச்சான். அப்புறம் வந்து வைபவ் சூரியவன்சி, அதான் 13 வயசு பையன். 13 வயசு பையன். அவன் ட்ரையல் வச்சு எடுத்திருப்பாங்க போல. அப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் சஞ்சு சாம்சங், துரு ஜூரல். அப்புறம் பேக்கப்பா குணால் சிங் ரத்தோர்னு ஒரு எடுத்திருக்கான். அவனை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்ல. ஆல்ரவுண்டர்ஸ் தாண்டா இல்ல. இப்ப ராஜஸ்தான் ஆக்ஷன்ல என்ன தெரியுமா, ஆல்ரெடி டாப் 5 ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. பவுலர்ஸே எடுத்துட்டு இருந்தானுங்களோ தோந்து, ஒரு ஆல்ரவுண்டரோ ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோ பினிஷரையோ எடுக்கவே இல்லடா அவனுங்க. ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் யாராருன்னு சொல்றேன், ரியான் பராக், யுஜ்வீர் சிங் செராக், நிதிஷ் ராணா. ஸ்பின் போடுறதுனால அவன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வச்சிருக்காங்க. பவுலர்ஸ் பாரு, பவுலர்ஸ் எல்லாம் முரட்டு பவுலிங். சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால், குமார் கார்த்திகேயா, அதான் மக்காப்பான்னு ஒருத்தர் போன சின்ன பையன் ஒருத்தர் மும்பை அதான். அப்புறம் வனிந்து ஹசரங்கா, மகேஷ் தீக்ஷனா, ஃபசுலர் ஃபரோக்கி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், அசோக் சர்மா. பவுலிங் கன்னு, டாப் ஆர்டர் கன்னு, மிடில் ஆர்டரே இல்ல. எப்படி செட் பண்ணுவாங்க பவுலிங்? நான் என்ன பாக்குறேன்னா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் என்னோட ஆப்ஷன் என்னன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட்டா இருந்தா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு போலாம், ஓகேவா. மகேஷ் தீக்ஷனா, வனிந்து ஹசரங்கா 3 பேர்த்தையும் ஆடிடலாம். ஏன்னா ஓபனர்ல ஹெட்மயர் மட்டும்தான் இருக்கான். சரி, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒருவேளை ஃபிட்டா இல்லைன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபிட்டா இல்லைன்னா ஃபசலர் ஃபரூக்கி, மகேஷ் தீக்ஷனா, வனிந்து ஹசரங்கா, ஓகேவா. இதே 3 நாள் செட் ஆயிடுச்சு. இந்தியன்ஸ்ல துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா இருக்காங்க 2 பேர், 5 பேர் ஆச்சு போதும். இதுல 2 பேர்த்துக்கு பேக்கப் தான் நான் ஆகாஷ் மத்வாலையும் குமார் கார்த்திகேயனையும் பாக்குறேன். ஆகாஷ் மத்வால் பிளேயிங் லெவன்ல ஆடுவான்னு தெரியல. சரி, இப்ப அப்படியே பிளேயிங் லெவன் சொல்லலாம். அப்படியே யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் சஞ்சு சாம்சனும் அநேகமா இதுதான் ஃபியூச்சர் இந்தியன் பேட் ஓப்பனிங் பேர் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும். நம்பர் 3 வந்து ராணா, நிதிஷ் ராணா. நல்ல பிக்கடா, நல்ல வேலை. மிடில் ஆர்டர் நம்பர் 3க்கும் இல்ல, கடைசி இல்லன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நிதிஷ் ராணாவை எடுத்து காப்பாத்திட்டாங்க. நிதிஷ் ராணா நம்பர் 3, ரயன் பராக் நம்பர் 4, ஹெட்மயர் at 5, ஜூரால் at 6. 6 பேர் ஓகே. ஜூரால் மட்டும் T20ல ஒன்னும் பெருசா ப்ரூவ் பண்ணல, பட் ஓகே. ஆனா ராஜஸ்தானுக்கு அடிச்சிருக்கானே முதல் சீசன், லாஸ்ட் சீசன் அடிக்கல. லாஸ்ட் சீசன் மட்டும் தான் அடிக்கல, இந்த சீசன் அடிச்சான். ஆமா, ஜூரால் at 6. வேற என்னது, இவன் 7 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற என்னது, ஓகே 6ஆ 7 வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இவனை வந்து சப்பா வச்சுக்கலாம். சுபம் துபேவை இம்பாக்ட் சப்பா வச்சுக்கலாம். அவனை 12 வச்சுக்க. இப்ப வந்து 6 ஆயிடுச்சா. இப்ப 5 பேர் சொல்லணும். 7 வந்து வனிந்து ஹசரங்கா, 8 வந்து துஷார் தேஷ்பாண்டே. ஏன்னா அவன் கொஞ்சம் பேட்டிங் பண்ணுவான், அதனால அப்படி போறான். 100 அடிச்சிருக்கிறான் ரஞ்சில. அதான் ரஞ்சில் 100 அடிச்சிருக்கான். வனிந்து ஹசரங்கா 7, துஷார் தேஷ்பாண்டே 8, சந்தீப் சர்மா 9, மகேஷ் தீக்ஷனா 10, 11 வந்து ஆர்ச்சர், 6 ஃபசலர் ஃபரூக்கி. 12 வந்து சுபம் துபே. ஒருவேளை சுபம் துபே கிளிக் ஆகலனா தான் வேற யாரோ யுக்வீர் சிங் சாராக்னு வச்சிருக்காங்க. பேட்டர்ஸ்ல தான் பிரச்சனையாகும். பவுலர்ஸ்ல கூட ஆகாஷ் மத்வால் ஒரு பேக்கப் இருக்கான். பவுலர் சீமிங்க்கு பேக்கப் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ஜாஃப்ராக், ஃபசலர் ஃபரூக்கி ஆல்ரெடி வந்தாச்சு. ஸ்பின்னர்ஸ்க்கு தான் பேக்கப் இல்லடா. ஃபுல்லா ஃபாரின் ஸ்பின்னரா வச்சிருக்காங்க. ஆனா ரெண்டுமே ரிலேபிள் ஸ்பின்னர் தான். மகேஷ் தீக்ஷனா ஓப்பனிங், மிடில், டெத், எனக்கு தெரிஞ்சு கரண்ட்ல 3 இதுவும் போடக்கூடிய ஃபாரின் ஸ்பின்னர் தான் மகேஷ் தீக்ஷனா. என்ன பிரச்சனை, விக்கெட் டேக்கர் வந்து இந்தியன் கண்டிஷன்ல விக்கெட் அவனுக்கு விழுக மாட்டேது. இதே வந்து இப்ப பார்படாஸ் ராயல்ஸ் காணா. இப்ப இவனுக்கு ராஜஸ்தான் எடுக்க காரணமே பார்படாஸ் ராயல்ஸ்ல வந்தா லீடிங் விக்கெட் டேக்கர்.
ஆனா இவங்க ட்ரோல் சிபிஎல் பண்றதுக்குலாம் அவன் மோசமான பந்து வீச்சாளர் கிடையவே கிடையாது. என்னைக்குமே அவன் மோசமா பட்டதே கிடையாது. 50 ரன் என்னைக்குமே அவன் மோசமா போட்டது கிடையாது. என்ன விக்கெட் அவங்க விக்கெட் காலம்ஸ்ல அவனுக்கு விக்கெட் உழுகுறது இல்லையா விக்கெட்ல இருக்காது, கண்ட்ரோல் கொடுப்பான். கண்ட்ரோல்லாம் அடிக்க முடியாதுடா. மகேஷ் தீக்ஷனாவெல்லாம் எடுக்க போன ஒரு வருஷம் மேட்ச் சென்னை 40 லட்சம் எடுக்கும் போது இல்ல ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் இந்த போன சீசன் அதுக்கு முதல் சீசன் தெரியல. ஃபேஃப் மேக்ஸ்வெல்லாம் அடிப்பாங்கல்ல 200 220 பிளஸ் என்னமோ அடிச்சிருவோம். அவனுக்கு பாட்டு சேஸ் பண்ணிட்டு போவானுங்க, பொழந்து எடுப்பாங்க. ஆமா ஆமா. அப்ப இவன் தான் விக்கெட் எடுத்து கொடுப்பான். க்ளோஸ் டு தி பாடி அவனுக்கு விட்டே கொடுக்காம போட்டுவான். விலகி அடிச்சு மேல 2022ல மகேஷ் தீக்ஷனா எடுக்கும்போது எனக்கு ரொம்ப இது ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா அவன் எப்படிப்பட்ட பவுலர் நம்ம பாத்துருக்கோம். ஹேண்டி வித் பேட்டரா ரொட்டேட் பண்றான். இப்ப கூட ஒன் டேல வந்து 27 ரன் அடிச்சு ஒரு சீரீஸ் ஜெயிச்சு கொடுத்தான். சீரீஸ். அதனால இப்ப ஸ்பின் பேக்கப் தாண்டா இல்ல. ஆனா வந்து ரெண்டுமே ரிலையபிள் ஸ்பின்னர்ஸ் தான். சும்மா கைய சுத்தி போடணும்னா ரியான் பராக் இருக்கான், நிதிஷ் ராணாவும் இருக்கான். இதுல ஓகே தான், நம்பர் 6 வரைக்கும் இருக்காங்க. என்னன்னா ஒரே ஒரு பினிஷர் பேட்ஸ்மேன் எடுத்திருந்தாங்கன்னா போதும். கிளென் பிலிப்ஸ் மாதிரியோ இல்ல யாரோ ஒருத்தர் எடுத்திருந்தாங்கன்னா போதும். இல்ல டீசெண்டா பேட்டிங் பேக்கப்பே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல. இல்ல இவங்க எல்லாம் எப்படின்னு தெரியல. மேபி இவங்க ஆனா எல்லாமே செட்டில் ஆயிருச்சு. டாப் 6 ஃபெயில் ஆனாலும் அவனுக்கு ஆடுவானுங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. 7 மட்டும்தான் சிவம் துபே. இப்ப என்னன்னா ஸ்ரீலங்கால எல்லாம் வந்து தனியாளா எடுத்து கொடுத்துட்டு போயிருக்கான். ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக்ல எல்லாம் வனிந்து வசரங்கா அந்த பேட்டிங் ஷிப்பை இங்க காமிப்பானான்னு தான் தெரியல. பவுலிங் தான் பெருசா மாட்டோம் உனக்கு. பேட்டிங் இப்ப கொஞ்சம் ஃபயரா தானே வச்சிருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை, இப்ப சப்போஸ் சஞ்சு ஆட முடியல இல்ல பராக் ஆட முடியல அப்படின்னா யாருமே பேக்கப் இல்ல. கரெக்ட் தான். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வைபவ் சூரியவன்சி இருக்கான், ஒருத்தன் தான் இருக்கான். அவன் மட்டும்தான்டா இருக்கான், பேட்ஸ்மேன் எடுக்கலடா. ஒருவேளை மேபி இந்த 6 வந்து எப்படியும் ஃபெயில் ஆகாது. ஃபெயில் ஆனாலும் கொடுத்துதான் ஆவாங்க. ஃபெயில் ஆனாலும் இவனுக்கு தான் ஆடி ஆகணும். அதனால வந்து உள்ளதுலயே கம்மியா எடுத்து வச்சிருக்காங்கடா ராஜஸ்தான். 20 பிளேயர் தானே எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம செட் பண்ற ஸ்குவாடு டீசென்ட், மாட்னா சுட்டிடுவானுங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒண்ணுனாலுமே அந்த குவாலிட்டி போயிரும், அடி வாங்கும். ரொம்ப அந்த மாதிரி வாலடைல் ரொம்ப போயிடுச்சுன்னா அப்படியே இதை ஆர்டர் சஃபில் பண்ணும். ஆமா, ஒருத்தன் வந்தாவே இன்னொரு பினிஷர் வேணும். மேபி சிவம் துபே முன்னாடி போட்டாங்கன்னா அவன் இடத்துக்கு இன்னொரு ஆள் வேணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க ரீடைன் பண்ணி எல்லாம் ஃபுல்லா காசு இவர் மட்டும் தான் வச்சுட்டு நம்ம எப்படியாச்சும் ஒரு பிளேயிங் 12க்கு வந்துட்டு கன்னால பிளேயர்ஸ் எடுத்திருப்பாங்க. மிக்சட் டுவெல்ல வச்சு இப்ப ஆர்ச்சரே 12.5 கோடிடா. ஆர்ச்சர் 12.5 கோடி, ஹசரங்கா 5 கோடி, தீக்ஷனா 4 கோடி, துஷார் தேஷ்பாண்டே 6 கோடி. பவுலிங்கே ஹெவி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. 25 கோடி பவுலிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆகாஷ்க்கு அப்புறம் தான் தேஷ்பாண்டே வந்தான். அதுக்கப்புறம் தான் வந்திருப்பான்னு நினைக்கல. சென்னையும் போச்சு. இல்ல சென்னை ஹார்டா போச்சு, அதனால அவனுக்கு போனானு. எப்படின்னா சென்னையோட டேஸ்டும் ராஜஸ்தானோட இதுவும் ஒரே மாதிரிடா வர வர. அதனாலதான் இந்த இப்படி பேட்டில் ஃபுல்லா அவனுக்கு கூட போட வேண்டியது. ஓகேதான், இதுவும் நல்ல டீம் தான். ஆனா சொன்ன மாதிரி இதுவும் கிளிக் ஆகணும். ஒண்ணும் இல்ல. இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப பாரு, ஸ்ரீலங்கா ஏதாச்சும் நேஷனல் ஸ்குவாட் போகணும் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அசரங்கா தீக்ஷனா 2 பேர் போயிருவானுங்க, பெரிய டென்ட். பட் ஆனா பிரையோரிட்டைஸ் பண்ணுவானடா. 4 கோடி 5 கோடிங்கிறது வந்து அவங்களுக்கு எல்லாம் அதிக காசுடா. அவங்க இப்ப இருக்கிற ஆர்சிபிக்கு 10 கோடிக்கு வந்தான், 7 மேட்ச்க்கு அப்புறம் டாடா கட்டிட்டு போயிட்டான்ல. ஒரே நேஷனல் டியூட்டி வருது அப்படின்ட்டு போயிருவானுங்க. அந்த மாதிரி ஒரு கால் வந்தாலும் அதுல ஆப் இருக்கு, பெரிய டென்ட். ஒரே கண்ட்ரி பிளேயர்ஸ் எடுக்கிறதுல அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா, அதுலதான் பிரச்சனையே. அந்த 2 ஸ்பின்னர் போயிட்டா ஸ்பின்னரே கிடையாது, மாட்டிப்பாங்க. அந்த 2-3 காரணத்தினாலதான் உள்ளதுலயே எல்லா டீமும் நல்லா பண்ணி ராஜஸ்தான் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆவரேஜ் சொல்லலாம்.
டூரிஸ்ட் எல்லா டீம்கிட்டயும் ரிஸ்க் இருக்கு, ரிஸ்க் இல்லாம ஒன்னும் ஆட முடியாது. இது ஒண்ணு இவங்க ஹெவிலி டிபெண்ட் கொஞ்சம் இதா இருக்காங்க. ஆமா